அண்மை செய்தி. நாடாளுமன்ற மக்களவையின் பதவிக்காலம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி முடிவடைகிறது. 18வது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெற உள்ளது. இதையடுத்து தேசிய மாநில கட்சிகள் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை தற்போதே தொடங்கியுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் இறுதி வாரம் அல்லது ஏப்ரல் முதல் வாரம் வெளியாகும் என தெரிகிறது. இந்தியாவில் 1ஆம் தேதி தகுதியேற்றப்படுத்தும் நாளாக கொண்டு நாடு முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இதற்காக ஒருங்கிணை வரையும் வாக்காளர் பட்டியல் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலும் பெருநகர சென்னை மாநகராட்சியிலும் வெளியிடப்பட்டது. வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழகத்தில் 6,11,31,197 வாக்காளர்கள் இடம் பெற்றுள்ளனர். இரட்டைப்பதிவு, இறப்பு போன்ற காரணங்களால் தமிழகம் முழுவதும் 6,94,985 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டனர். கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய, முகவரி மாற்ற, ஆதார் எண்ணை இணைக்க விண்ணப்பம் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக தமிழகம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பல்வேறு தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. 17 வயது நிறைவடைந்து ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மாதங்களில் 1ஆம் தேதி அன்று 18 வயது பூர்த்தி அடைபவர்களுக்கு தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பம் அளிக்கலாம் என்றும் எந்த தேதியில் அவர்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைகிறதோ அப்போது அவர்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏராளமானோர் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க விண்ணப்பம் அளித்தனர். அதேபோன்று முகவரி மாற்றம், திருத்தம் போன்ற பணிகளுக்காகவும் பலர் விண்ணப்பம் கொடுத்தனர். மொத்தம் 9,13,035 பேர் விண்ணப்பம் அளித்ததாக தமிழக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு பெயர் சேர்த்தல், திருத்தம் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டனர். வரைவு வாக்காளர் பட்டியலை சரிபார்த்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் இறந்தவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கினர். வாக்காளர் பட்டியலில் ஒரே நபரின் பெயர் இருக்கும் பட்சத்தில் அதனை கண்டறிய நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. அவ்வாறு கண்டறியப்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி அலுவலர் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டு எந்த தொகுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற வேண்டும் என அவரது விண்ணப்பத்தை கேட்டு அதன் படியினை அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்பட்டது. இந்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரானது. இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் வெளியாகிறது. அதே வேளையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களிலும் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதிகாரியான மாவட்ட கலெக்டர்கள் இதனை வெளியிடப்படுகிறார்கள். சென்னையை பொறுத்தமட்டில் தேர்தல் அதிகாரியான மாநகராட்சி கமிஷனர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி அலுவலகத்தில் வைத்து வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.